ஹாய் ஆல். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. 5 டெஸ்ட் சீரியஸில் இந்தியா வந்து 4-1ன்னு சீரியஸை வின் பண்ணிட்டாங்கங்க. எப்பாப்பாப்பாப்பா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இந்த டே 3ல மட்டுமே. நம்ம எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரிலங்க. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தவரை வந்து பாராட்டி ஆகணுங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 700 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. எந்த ஃபாஸ்ட் பவுலருமே எடுக்காததை வந்து நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுத்திருக்காருங்க. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் 700 டெஸ்ட் விக்கெட்ஸுங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜேம்ஸ் ஆண்டர்சன். 41 வயசில் மனுஷன் வந்து என்ன மாதிரி பவுலிங் போடுறாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜேம்ஸ் ஆண்டர்சனுங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நம்ம சேனலை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம இந்தியன் டீம் பற்றி பேசியே ஆகணுங்க. பாப்பா என்ன மாதிரி பவுலிங் போட்டாங்க இன்னைக்கு. மறுபடியும் அஸ்வின் வந்து இந்த 100வது டெஸ்ட்டில் வந்து 36th 5 எடுத்து அனில் கும்ப்ளே ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டாருங்க. அஸ்வின் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் குளிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வினுங்க. ஏன்னா 36 36 தடவை 5 விக்கெட் எடுக்கிறதுனா டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து அஸ்வின் வந்து நல்லா பூர்த்தி பண்ணியிருக்காரு இன்னைக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கைங்க கிரிக்கெட்டில். என்ன மாதிரி இன்னைக்கு பவுலிங் போட்டார். எடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் பென் டக்கெட்டு, ஜாக் கார்லி, லாலிபாப்பு எல்லா விக்கெட்டும் எடுத்துட்டாருங்க. பென் ஸ்டோக்ஸை மட்டும் 13 தடவை எடுத்திருக்காருங்க அஸ்வின் இன்னி வரையும். என்ன மாதிரி பவுலருங்க அஸ்வின் வந்து நம்ம இந்தியன் டீமில் இருக்கிறது வந்து ஒரு தமிழனாக வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமை பண்ணணும். ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வின் வந்து இன்னும் நல்ல நல்ல சாதனைகள் நிறையா இன்னும் படைக்கணும். 600 டெஸ்ட் விக்கெட்ஸ்க்கு மேலே எடுக்கணும். அவர் இன்னும் நிறையா விளாடுவார். இன்னும் இந்தியாக்காண்டி இன்னும் நல்லா விளாடணுங்க. அஸ்வினுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. என்ன மாதிரி இன்னைக்கு பவுலிங் போட்டார் அஸ்வினுக்கு வந்து இந்த சீரியஸுக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் அஸ்வினுக்கு. அடுத்தது வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்து நம்ம பிசிசிஐ வந்து பாராட்டி ஆகணுங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. அதனால பிசிசிஐக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து இன்னும் நல்லா கொண்டு போகிறதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. பிசிசிஐக்கு வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க பிசிசிஐ. அடுத்தது வந்து நம்ம இந்தியன் டீம் யாருமே இல்லைங்க. இப்போ சீனியருங்கிறது சொல்கிறது பார்த்தா ரோஹித் சர்மா மட்டும்தான் பேட்டிங்கில் மட்டும் சீனியரு. பவுலிங்கில் பார்த்தா பும்ரா இருக்கார், அஸ்வின் இருக்கார், ஜடேஜா இருக்கார். மற்றபடி பேட்டிங் வந்து எல்லாமே ஜூனியர்ஸுங்க. 5 டெபுட்டன் ஆடிருக்காங்க இந்த சீரியஸில் மட்டும். ஆனால் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடினாங்கங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அவர் காத்துக்கிட்டு இருக்கு இந்தியன் கிரிக்கெட்டில். அவர் இன்னும் இப்படியே நல்லா விளாண்டுட்டு இருந்தாருன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக வருவார் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அவருக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து காத்துட்ருக்கு. அடுத்தது வந்து சுப்மன் கில், பிரின்ஸ் கில்லாம் சும்மாவா என்ன மாதிரி ஆடினாருங்க. பாப்பா பிரின்ஸ் கில் ஹேட்ஸ் ஆஃப். அவர் வந்து கம்போஸ்டாக ஆடினார். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டில் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் இருந்தாலும் அடுத்த 3 டெஸ்ட்டில் நான் யாருங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார் கில்லுக்கும் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். அதே வந்து பாசிட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா கீப்பர் இந்தியன் விக்கெட் கீப்பர் அவரும் சூப்பராக விளாண்டாருங்க. அவருக்கும் இந்த சீரியஸில் வந்து நல்ல பாசிட்டிவ் சைனு. அப்புறமேட்டு இன்னொரு பாசிட்டிவ் சைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து நல்ல பவுலிங்கும் போட்டார், நல்ல பேட்டிங்கும் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவரே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தார், என் பேட்டிங்கை வந்து நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ட்டு. அதனால் அவர் பேட்டிங் கோச்சுக்கும் வந்து கிரெடிட் கொடுத்தாரு. அதனால் குல்தீப் யாதவும் நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்தது மெயின் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அந்த செகண்ட் டெஸ்ட்டு, தேர்ட் டெஸ்ட்லலாம் நல்லா ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு இந்தியன் டீமை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனார். ஜஸ்பிரீத் பும்ராவையும் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும், கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அடுத்தது வந்து மெயினாக வந்து யாருக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும்னா ரோஹித் சர்மாவுக்கும் ராகுல் டிராவிடுக்கும் தாங்க. இந்த யங் டீமை வச்சு அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொண்டு போகிறதுனா பெரிய விஷயங்க இந்த யங் டீமை வச்சு. ஆனால் பேட்டிங்னா எல்லாருமே புதுசு, ஆனால் அப்படி கைட் பண்ணாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆட விட்டாங்க. அதனாலேயே இந்த இந்தியன் டீம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மேட்ச்னால். இந்தியா வந்து இன்னும் நல்ல ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடி நல்ல ஏஷியன் அதர் கண்ட்ரீஸ்லேயும் போய் இந்தியன் டீம் வந்து ஜெயிக்கணும். அதை இந்தியன் டீம் வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து சேலரி என்ன ஏற்றிருக்காங்க. இன்னும் இந்தியா டீம் வந்து நல்லா விளாடுவாங்கங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. இந்தியா வந்து இன்னும் நல்லா விளாடணும். அடுத்தது வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஐபிஎல் சீசனில் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான டீமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டீமுக்கு வந்து
ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐபிஎல்லில் வந்து உங்களுக்கு எது ஃபேவரட் டீம், இந்த வருஷம் எந்த டீம் வந்து ஐபிஎல்லில் கப் அடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.